எல்லாருக்கும் வணக்கங்க. ஷோலிங்கர்புரம் ஆற்காடு வரதரை சேவிச்சுட்டு கோபுர தரிசனம் பார்த்துட்டு கிளம்புறோம். ஆற்காடு ரவுண்டானா இப்போ புதுசாக காட்டினாங்க. ஆற்காடு எங்கே போனாலும் இந்த ரவுண்டானா கிடக்காமல் நான் போக முடியாது. ஒரு ஆற்காட்டுக்கு புதிய அடையாளமாக இருக்கும். இந்த ரவுண்டானா நல்லாயிருக்கு. ஆற்காட்லேருந்து கிளம்பி இப்போது பக்கத்துலேயே ராணிப்பேட்டை. ஆற்றுக்கு இந்த பக்கம் ஆற்காடு, இந்த பக்கம் ராணிப்பேட்டை தானே ஒன்று பக்கத்துலேயே வாலாஜாங்க. இந்த பைபாஸ்லேருந்து நம்ம பெங்களூர் மெட்ராஸ் ஹைவேஸ்லேருந்து லெஃப்ட் எடுக்கணும். வந்தோடனே வாலாஜா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால மஞ்சா காமால் சாப்பிட இருக்கிறவங்க இந்த மருந்து சாப்பிட வருவாங்க. சாப்பிட்டா நல்லாயிடும். ஷோலிங்கர் பண்ணிட்டோம். எடுத்துக்கோ. போடு. மறைக்குது. சரியான கூட்டம். நல்லா எல்லாரும் கருப்பூரை எடுத்து மலையேற காட்சி. ஃபஸ்ட்டு படிக்கல ஆர்சி பின்னாடி பாருங்க. மேலே வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள், நாரதர், தும்புரு, நம்மாழ்வார். நல்ல ஒரு ஆர்சி பின்பக்கம் ஃபஸ்ட்டு படிக்கட்டு. எல்லாரும் படியேற காட்சி. எப்படி ஏறுறோம். பெரியமலை அடிவாரத்தில் வீராஞ்சநேயர் சாமி சந்நிதி. நம்ம சின்னமலையில் யோகா ஆஞ்சநேயர் சங்கத்தோடு காட்சி தர பெரியமலை அடிவாரத்தில் ஏற இடத்துல வீர ஆஞ்சநேயர் சுவாமி பெரிய பலத்தை கொடுப்பார். அவங்க இதையும் செய்வீங்க. பக்த பிரகலாதன் சன்னதி பெரியமலை அடிவாரத்தில் பிரகலாதர் இருக்குங்க. தனியாக ஒரு கோவில் இருக்குங்க. அதுதான் இப்போ பார்க்கலாம். வருஷமாக எல்லாம் சுற்றி வருவாங்க. அன்னதானம் பண்ணுறாங்க. பிரசாதத்துக்கு பிரச்சனையே இல்லை. நிறைய இடத்துல அன்னதானம். இந்த பக்கம் நரசிம்ம தீர்த்தம், இந்த பக்கம் பெரியமலை அடி வரும். அந்த பக்கம் ரோப் கார் போய் கரெக்டாக ஜங்ஷனில் பண்ணி நிறுவாங்க அன்னதானம். எல்லோரும் வாங்குறாங்க. நல்லா தெரியுது பாருங்கள். இதுதான் நரசிம்ம தீர்த்தம். பெரியமலை அடி வாரத்தில் பெரிய தீர்த்தம், முக்கிய தீர்த்தம். இந்த பக்கம் இந்த அனிமேஷன் இருக்கிற மாதிரி மாற போகுது. இங்கிருந்து நல்லா தெரியுது. ஒரு ரம்மியமான சூழல். இந்த வெயில் இல்லை. மக்கள் எல்லாம் மூணாம் வாரத்துக்கு பெருமாளை சேர்த்து போயினே இருக்காங்க. நல்லா இருக்குதுங்க. இன்றைக்கி
கிளைமேட்டும் வேறு இது ஒரு சேவை இருக்கும். வீடியோவில் நிறைய கிளிப்பெல்லாம் எடுத்துன்னு வரும் உங்களுக்காக பாருங்க. அப்படியே நிலை என்ன பாருங்கள். கருடாக நேரம் மழை நல்லா காய்ச்சி தெரியுது. பெருமாள் இந்த இடத்துலையே ஒருத்தர் பாருங்கள், அழகாக ஒரு பாறையில் பெருமாள் வரைஞ்சிருக்காங்க. இந்த பெருமாளுடைய திருமுகத்தை தொட்டு ஒரு ஆஞ்சநேயர் ஒரு அப்படியே லைவாக அவரே அமைவு பாருங்கள். 3ஆம் வாரம் மணி 11 மணிங்க. மொத்த டிக்கெட்டு முடிஞ்சிட்டு வெளியே இருந்து தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். உள்ளே விட போக முடியாது, கேட் லாக் பண்ணிட்டாங்க. வேலை நேரத்தில் வாங்க, செவ்வாய் புதன் திங்கள் அது மாதிரி வந்தால் நல்லா சேவிக்கலாம். பிரம்ம தீர்த்தம் தக்காங்குளம் அங்கே வந்து பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக தீர்த்தம் மாறுறாங்க. அங்கே தான் ஆஞ்சநேயர் இருக்கிறார். அந்த சைடு பாருங்கள் பிரம்ம தீர்த்தம் தக்காங்குளத்தில் ஆஞ்சநேயர் சன்னதி பக்கத்தில் எல்லாம் தீர்த்தம் மாறுறாங்க. இந்த பக்கம் பாருங்கள் மொட்டையை வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தீர்த்தம் ஆறு இடம். இந்த 2 இடம் தான் இப்போ ஓப்பனில் இருக்குது. இந்த குளத்து பக்கத்துலேயே இன்னொரு முக்கியமான ஒரு சன்னதி இருக்குது. அதுதாங்க இந்த சன்னதி பின்னாடி இருக்கும். ருத்ராச்சாரி சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆச்சாரியார் நம்ம சோழிகரில் இருந்தார். இவர் வந்து காஞ்சிபுரம் கருட சேவைக்கு வருஷம் போவார். வயசான காலத்தில் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தக்காங்குளம் பக்கத்துலேயே இருந்து பிரார்த்தனை பண்ணுறார். வைகாசி விசாக டைமில் இந்த டைமில் வரதர் புறப்பாடு ஆயிருப்பார். இந்த வருஷம் நம்மளால் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வரதர் உடனே கருட வாகனத்தில் வந்து இங்கே காட்சி கொடுத்தாருங்க. அதுதான் இந்த சன்னதி. இந்த சன்னதி உள்ள இப்போவும் நித்தியம் கருட சேவரம் அப்படியே மூலவரே கருட வாகனத்தில் காட்சி கொடுப்பார். அப்படியே இப்போ நித்திய கருட சேவை நீங்கள் அவசியம் வந்தீங்கன்னா குளத்துக்கு பக்கத்துலேயே பழைய உற்சவர் கோவிலுங்க. மலை மேலே மூலவர் அவருக்கு உற்சவருன்னு தனி சந்நிதி. மலை மேலே உற்சவம்லாம் பண்ண முடியாது. அதனால் இந்த இடத்துல உற்சவம்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த காலத்தில். இப்போது ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி சோழிங்கர் ஊர் கோவில்னு புது உற்சவர் கோவில் அந்த இடத்துல இருக்குது. அடுத்த வீடியோ எல்லாம் அதை காமிக்கிறேன். இதுதான் பழைய உற்சவர் கோவில். இங்கேருந்து மலை நேராக தெரியும். இந்த வழியை போயிட்டு வன ஆஞ்சநேயர் சன்னதியாக போயிட்டு அப்போ இந்த வழியில் இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, மலைக்கு போவாங்க. இங்கேருந்து நேராக கோபுரம் தெரியுங்க. பெரிய சன்னதி, உள்ளு ஃபுல்லாக புதாரம் இருக்குது, போக முடியாது. மேலே கோபுரம் தெரிஞ்சு பாருங்கள், மலையில் ராஜகோபுரம். இப்போ நம்ம வன ஆஞ்சநேயர் பார்க்கறதுக்கு போகிறோம். இங்கே ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. வன ஆஞ்சநேயர் காட்டில் இருக்கிறதுனால வன ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க. அந்த சன்னதியிலேருந்து தான் பழைய வழி. இங்கே பழைய தக சன்னதி மலை மேலே வாங்க. காட்சி நீங்கள் வரும்போது அவசியம் இவரையும் செய்வீங்க. ரொம்ப ஒரு பலத்தை கொடுக்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஈர்ப்போடு இருக்க பாக்கியம். முதல்ல இருந்த வழி படிக்கட்டுங்க. யாரும் இப்போ இந்த வழியில் வரக்கூடாதுங்க. நான் காமித்துக்காக சொன்னேன். பழைய உற்சவர் கோவில் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் வன ஆஞ்சநேயர் கோவில். இங்கே வந்து தான் பெருமாள் இங்கேருந்து மலையில் இப்படி போவாங்க அந்த காலத்தில். இதெல்லாம் ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ யாருக்கும் பலருக்கும் இந்த வழி தெரியாது. இங்கே தீர்த்தம், சப்தரிஷி தீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம்லாம் இங்கே மேலே. ஏகசிலா பருவதம்னு இந்த மலைக்கு இன்னொரு பேர் கடிகாச்சலம் அப்படின்னு நம்ம ஆழ்வார் கடிகைன்னு பாடுறார்.
கடிகாத்திரி கடிகாச்சலம்னு இந்த மலைக்கு பேர். இதுக்கு இன்னொரு பேர் ஏகசீலா பருவதம். ஒரே பாருங்க, ஏகம்னா ஒன்று, சீலானா கல். ஏகசீலா பருவதம் நல்லா தெரியுது. மேலே ராஜகோபுரம், இந்த ரோப் காருடைய அந்த செட்டு. இங்கே வந்து தாயார் சன்னதி. நல்ல ஊர் கோவில் என்ற உற்சவர் கோவில். இங்கே தான் எல்லா உற்சவமும் நடக்கும். தேர் திருவிழா, சித்திரை பெரு திருவிழா. இப்போ பார் வெட்டை வச்சு இங்கே தான் பெருமாள் கிளம்புவார். மிச்சப்படி 12 மாதத்துலேயும் இங்கே உற்சவம் நடந்துனே இருக்கும். எதனா ஒரு உற்சவம் கண்டிப்பாக நடந்துனே இருக்கும். முக்கியமாக இங்கே சேவிக்கிறது பெருமாள் இங்கே அழைத்து வாழ்விக்கும் மக்காருக்கு இணையாக இருப்பார். உற்சவர் ரொம்ப அழகாக இருப்பார்.